அப்படியா? ஆமாம், ராஹில் அபி. என் மாமன் பேர் நிசார். அவருக்கு 2 பிள்ளை இருக்குது. அவர் வந்து இப்போ வெளியே அண்ணாண்ட போயிருக்கிறாரு. நான் ஒண்டியில் இருக்கிறேன். நான் இப்போ எல்லாமே ஓடுகிது, எல்லாம் தூக்கி போயிடுச்சு. ஒன்றுமா கிடையாது. நான் தான் நிற்கிறேன். எந்த இது எனக்கு கிடையாது. ஒரு இதெல்லாம் நிற்கிறேன். சரி சரிம்மா பார்ப்போம். உங்கள் பேர் என்ன? முகமது சாலி. எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 பேர், ஆம்பளை பிள்ளை, 2 பொண்ணு. சரி. மருமகள்லாம் இருக்கு. என்ன செய்யுது கோயில்? கோயிலில் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு? அது அப்படியே மழை பெஞ்சி தண்ணி செவுத்தில் அடித்து காற்று அடிக்க செவரு விழுந்து வீடு டிவி அந்த இதெல்லாம் டிவி அந்த அப்புறம் அந்த என்ன படம் போட்டு பார்க்குறது அதெல்லாம். சரி சரி ஓகே. பழையப்பட்டம் போன்ற ஊர்களும் பெருமளவில் பாதிப்புக்கு இலக்காகி இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது ஒரு பக்கம் இருக்க, இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை கூட அரசு சார்பில் யாரும் பார்க்கவில்லை என்ற கோபம் இந்த கோட்டக்குப்பம் மக்கள் பகுதியில் மக்களிடையே இருந்து வருவதை காண முடிகின்றது. மத்திய அரசு ஆய்வுக்குழுவை அனுப்பினாலும் கூட போர்க்கால அடிப்படையில் அதனுடைய நிவாரண உதவிகளை அளிக்க வேண்டும். தமிழக அரசும் பாண்டிச்சேரி புதுவை அரசும் கேட்டிருப்பது போல முழு நிவாரணத் தொகையை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிந்தாமேரி என்ன பாதிப்பு ஏற்பட்டு? செவுரு அந்தாண்ட ஊந்துருச்சு, அதை அடித்து நிறைவேற்றி வச்சிடும். சரி சரி சரி. வேலியெல்லாம் உடச்சிக்கிச்சு. அவங்க எதுவுமே இல்லை சார். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க, அது கூட காசு வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. விலை கொடுத்துறதுக்காக 1 லிட்டர் மண்ணெண்ணெய் முந்தா நாள் தான் போட்டாங்க. அது வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிக்கிறாங்க, இவங்க காசு வாங்கிட்டு போட்டாங்க. எதுவுமே இந்த ஊரில் ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிறது கிடையாது. ஓட்டு கேட்கும் போது சேத்துல மழையில வந்து கேட்குறாங்க, வந்துட்டு போயிட்டா எதுவுமே கிடையாது. 8 நாளா தண்ணி இல்லாம 11 நாள் இன்னையோட. கரண்ட் இருக்காமா? கரண்ட் இல்லைங்க சார், கரண்ட் இல்லை, இன்னும் வரலைங்க. தண்ணிக்கு வேண்டாம் மோட்டர். சரி. அரசாங்கத்துலேருந்து எதுவும் நிவாரணம் எதுவும் பார்த்தாங்களா? அரசாங்கத்துலேருந்து யாரும் வரலங்க. யாரும் வரல. சரி சரி. போயிடுது. மிக்சி கிரைண்டர் எல்லாமே அந்த ஓடுல உள்ள வந்து எல்லாமே சேதாரமாயிடுது. அந்த மாதிரி எத்தனை வீடுகள் தெரியல. இங்கே தான் அந்த 2 வீடு அங்கே இருக்குது. அந்த மெத்தையில் ஓடு மேலே இருக்கிற ஓடு எல்லாமே வீணாக போச்சு. எல்லாமே போயிடுச்சு. டிவி, மிக்சி கிரைண்டர் ஒன்றுமே இல்லை. பாத்திரம் கூட எதுவுமே கிடையாது. சாக்கு கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் சாப்பிட்றது கூட எந்த வழி இல்லாமல் அப்படியே இருக்கோம். கரண்ட் வரல. கரண்ட்லாம் எதுவுமே கிடையாது. தண்ணி வசதி கூட இல்லை. தண்ணி கூட யாரும் கொண்டாந்தும் கொடுக்கவே இல்லை. போயிட்டு பாண்டிச்சேரி பைப்பில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். பாண்டிச்சேரி பைப்பில் தான் தண்ணியெல்லாம் எடுக்கிறோம். நம்ம இதில் தண்ணி இல்லை. 3 நாளாக பட்டினியாக கிடந்தா யாருமே ஒரு தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கல. சரிம்மா.
தமிழகத்திலே கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் தானே புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பார்வையிட்டோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நிவாரண உதவிகளையும் செய்திருக்கின்றோம். இந்த பலா முந்திரி தோட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். எனவே நிவாரணத் தொகையோடு நிறுத்தி கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய மறுவாழ்வுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் சரியான முறையில் உதவிகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு தானே புயல் பாதித்த புதுச்சேரி மாநிலத்தை மனிதாபிமான அடிப்படையிலும் ஏதேனும் தங்கள் அமைப்பால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் கரிக்கலாம்பாக்கம் கிராம முன்னாள் தலைவர் என்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அவரும் நல்லுள்ளத்தோடு தன்னால் முடிந்த ஒரு 50 குடும்பங்களுக்கு உதவியை செய்வதற்கு முன்வந்திருக்கிறார். அந்த அமைப்பின் சார்பாக குறிப்பாக பாதிக்கப்பட்டு 3000 கோடிக்கு மேலே புதுச்சேரி மாநிலத்தில் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது, பேரிடர் நடந்திருக்கிறது. ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் வெறுங்கையால் சொல்லக்கூடாது என்பதற்காகவே உங்களை பார்க்கும் பொழுது ஏதேனும் உபகரணம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மனிதநேய தன்மையோடு செய்ய வந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களையும் ஜின்னாபாய் அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த பல்வேறு முன்னணி தலைவர்களையும் தோழர்களையும் கரிக்கலாம்பாக்கம் கிராம தலைவர் என்கிற முறையிலும் உள்ளாட்சி கூட்டமைப்பு தலைவர் என்கிற முறையில் நான் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். கவர்மெண்ட்லேருந்து எதுவும் கொடுத்தாங்களா? 2500 ரூபா கொடுத்தாங்க. வேற ஒன்றும் வந்துச்சா? காலைல தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு தானே கொடுத்துருக்காங்க. வேற அரசு ஒழுங்காக கணக்கெடுப்புலாம் எடுத்தாங்களே, எத்தனை பேர்லாம்? பாதி வருது பாதி வரல. சரி. செய்யறதுக்கு யாரும் இல்லை பாய், கொஞ்சம் செய்யுங்க பாய். எல்லாம் இங்கே திண்ணையில் கிடக்குறோம் பாய், எங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க.
எல்லாமே போயிடுச்சு. இது தந்தி மரம் வந்து மேலே வந்து இதெல்லாம் போயிடுச்சு, நொறுங்கி போயிடுச்சு அப்படியே இந்த இடத்துல. இதெல்லாம் போயிடுச்சு. நீக்கால் இது உங்கள் வீடு தானே? ஆமாம் வீடு சார். இது உள்ளே ஷீட்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு, வீடு காலி. கனவு இல்லாத நம்ம பாதுகாப்பு இருக்காங்க, பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க பாதுகாப்பு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அன்றைக்கி காற்றடிச்சதுக்கு எல்லாமே பறந்து போயிடுச்சு. எதுவுமே இல்லை. எல்லாம் நஞ்சு போச்சு. ஃபேன் போனால் போட்டோம் எல்லாமே போயிடுச்சு. வீட்டில் இருக்காங்க பறந்து போயிடுச்சு. காசு ஓட்டு எல்லாம் அப்துல் வாஹித். எல்லாம் ஃபுல்லாக மேராம்பள்ளி அதெல்லாம் வியாபாரம் எல்லாமே நஷ்டம். எல்லாம் எடுத்து போட்டாச்சு, தூக்கி போட்டாச்சு. நம்ம நிறையா பால் இது எல்லாம் ஸ்வீட்டு எல்லாமே தூக்கி போட்டு பாக்கி. அதான் சிறு தொழில் மாதிரி பேர் உங்கள் பேர்? செல்வமணி. என்ன பொறுப்பில் இருக்கு? எனக்கு முகாம் செயலாளர், விடுதலை சிறுத்தை முகாம் செயலாளர், ஆட்டோ சங்கத்தில். எந்த பகுதியில் இது? இது 21வது வார்டு, நெல்லிக்குளத்தில் 21வது வார்டில் முகாம் செயலாளராக இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த பகுதியை வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக தான் பார்த்த அரசியல் கட்சி தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. வருவாங்க, ஓட்டு வாங்கிட்டு போவாங்க. முதல் முறையாக வந்து ஒரு மாநில தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் தலைவர் அவர் தான் வந்து நீங்கள் வந்து தான் வந்து பார்த்துக்கிறீங்க. புயல் பாதிக்க யாரும் வந்து பார்த்து புயல் பாதிப்புலையோ எந்த பாதிப்பாக இருந்தாலும் இந்த தெருவோ இந்த வார்டோ ஒதுக்குப்புறமாக தான். எவ்வளோ நாள் மின்சாரம்? இங்கே வந்து வேலைக்கிழமைலேருந்து 29ஆம் தேதியிலேருந்து மின்சாரம் இல்லை.
இங்கே மின்சாரம் இல்லை, பக்கத்து எல்லா இடத்துல இருக்குது. ஆனால் மின்சாரம் இங்கே ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு தேவையான ஒரு மின்சாரமும் இங்கே எதுவும் கிடைக்கல. இங்கே இது வரைக்கும் அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பகுதி மக்கள்? இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு இந்த ஏரியா பட்டா ஆகணும் முதல். இது ரெண்டாவது ரயில்வே பகுதி, ரயில்வே வந்து இதை ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க. இது ஒதுக்குப்புறமா கொடுத்து எங்களுக்கு ஒரு பட்டான்ற ஒரு அதிகாரம். இந்த புயல் ரீதியான பாதிப்புக்கு அரசு என்ன செய்யணும்? அரசு இப்போ இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இப்போ வந்து 2500 கொடுக்குறாங்க, சில பேர் 5000ரூவான்றாங்க. முழுமையான சேதப்பட்ட வீட்டுகளுக்கு ஒரு 10000ரூவான்ற ஒரு முறையில் கொடுத்தாதான் இது நல்லா தென்னங்கீத்து. ஒரு குடிசை வீடு இன்னைக்கு வந்து மேல் கூரை போடுறதுனால ஒரு 8000ரூவா 9000ரூவா தான் ஆகுது இன்னைக்கு. அதுக்கு தகுந்த கூலி ஆட்கள் பணிக்கிறன்றவங்களுக்கு கூலி தரணும் ஒரு 400ரூவா 500ரூவா தரணும். ஒரு 10000ரூவான்ற ஒரு முடிவில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, நன்றி. சட்டமன்றத்தில்